friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் கார குழம்பு தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் சிம்பிளா நம்ம இதை ரெடி பண்ணலாங்க. கொஞ்சம் காரசாரமா இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் கார குழம்பு வைக்க போறோம். சோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோக்களை பார்க்க போறோம். கூடவே வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. இந்த கடாய் வந்து இப்போ ஹீட் ஆயிட்டு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா எண்ணெயில வந்து கொஞ்சம் நேரம் நான் வதக்கி எடுத்துக்க போறேன். இப்போ அதுக்காக நான் லைட்டா இதுல வந்துட்டு இந்த கடாயில வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு வெண்டைக்காய் வந்து ஆட் பண்றேங்க. வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நீட்டமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக போட வேணாம், குழம்புக்கு போடும்போது இந்த மாதிரி நீட்டமாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன் நான் வந்து எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு வதக்குறேன் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து வளவளப்பாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம குழம்புல போடும்போது குழம்பு வந்து வளவளப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எண்ணெயில் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் குழம்புல வந்து ஆட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு அப்படியே வெண்டைக்காய் வந்து அப்படியே போடும்போது குழம்பு வந்து வளவளப்பாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வளவளப்பு தன்மை வந்து போயிருங்க. குழம்பும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ அந்த வளவளப்பு தன்மை இது எல்லாமே இதில் வந்து போயிருக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுனதுக்கு அப்புறமா நம்ம இது வந்து இறக்கிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ அடுத்து நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதே கடாயில் வந்துட்டு குழம்பு செய்யறதுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஆயிலும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆயிலும் வந்துட்டு நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது. இதில் வந்து லைட்டாக வந்து வெந்தயம். ஸோ வெண்டைக்காய் குழம்பு அப்படின்னாவே வெந்தயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக போட்டால் போதும், அதிகமாக தேவையில்லைங்க. இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா வந்து பொரியுது. இப்போ இது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி முழுசாக போடுங்க. குழம்பு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 10 பூண்டு பற்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டு வந்து மோஸ்ட்லி நம்ம எண்ணெயில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னாவே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் வதக்குறேங்க. இப்போ அடுத்தது பெரிய வெங்காயம். இது சும்மா கொஞ்சோண்டு இந்த தாளிப்புக்காக நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், பெரிய வெங்காயம் போடுனா போடலாம், இல்லைன்னா வேணாம். ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் வந்து போட்டுட்டோம். இப்போ இது போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா வதக்குறேன். எல்லாமே பாருங்கள் கலர் மாறி இருக்கு. இப்போ இது கூட வந்து நான் 2 தக்காளி பழம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளி பழத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கறிவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லியும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டுங்க. ஸோ அது வரைக்கும் இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்க நல்லா கிளறி விடுறேன். இப்போ இது கூட நம்ம மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாய் தூளுங்க. ஸோ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது கொத்தமல்லி தூள் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து இது கூடயே நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வேறு எதுவும் தேவையில்லைங்க, வரமிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் அவ்வளோதாங்க. இது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு நான் அந்த கரைசல் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. இப்போ பாருங்க நான் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டேன். இது இப்படியே ஒரு 5 minutes இருக்கட்டுங்க. நான் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நர கட்டுது. இன்னொரு 2 minutesல வந்து நல்லா கொதிக்கும்.
இப்போ பாருங்க. ஸோ கலர்ஃபுல்லா இருக்குது பார்க்கவே. இப்போ இது கூட நான் எண்ணெயில வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சு பார்த்தீங்களா, அந்த வெண்டைக்காய் வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெண்டைக்காயும் ஆட் பண்ணிட்டு இப்போ ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. ஸோ இப்போ புளியும் வெண்டைக்காயும் வந்து இதில் போட்டிருக்கோம். நான் புளி வந்து நார்மல் சைஸ் சின்னதாக எலுமிச்சப்பழ சைஸ்க்கு அளவுக்கு தாங்க எடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும் புளிப்பு சுவை. இப்போ பாருங்க எல்லாமே நல்லா கொதிக்குது. வெண்டைக்காயும் வந்து இதுலேயே வந்து நல்லா வெந்துடும். ஸோ அதனால இது அந்த புளி வந்து நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னாவே போதுங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது. நான் கிளறி விடுறேன். ஸோ முதல்ல இன்னும் கொஞ்சம் கெட்டியும் ஆகுது. இப்போ வந்து நான் இது கூட வந்துட்டு தேங்காய் அரைச்ச விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்னைக்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்தேங்க. அந்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் தேங்காய் மட்டும்தான். நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் விழுதையும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. இப்போ பாருங்க ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு, குழம்பு வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு நான் தண்ணியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஒன்று கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த தேங்காய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் மட்டும் எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டு குழம்புல ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வளவளப்பு இருக்காது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் தேங்காயும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். இன்னும் 2 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள் கலர் முதல்னதுக்கு இப்போ நல்லாவே வந்து இதாயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றுறேன். ஸோ நமக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வளவளப்பே இருக்காதுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய சுவையான ருசியான வெண்டைக்காய் காரக்குழம்பு நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது போல மேலும் பல வீடியோக்களை பார்க்க இருக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.